ஸோ இந்த தஞ்சாவூர் கார அடைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம் அளவுக்கு தாங்க நான் எல்லாமே இதில் சேர்த்துருக்கேன். 100 கிராம் அளவுக்கு பச்சரிசி, 100 கிராம் அளவுக்கு புழுங்கல் அரிசி, 100 கிராம் அளவுக்கு இட்லி அரிசி சேர்த்துருக்கேன். ஸோ 3 விதமான அரிசி சேர்த்துருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 50 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு, 50 கிராம் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, நான் வந்து கருப்பு உளுந்து எடுத்துருக்கேன். நீங்கள் வெள்ளை உளுந்து எடுத்தாலும் ஓகே. அதுக்கப்புறமா வந்து துவரம் பருப்பு, அவ்வளோதான். இது மட்டும் தான் நான் சேர்த்துருக்கேன். கூடவே 4 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் இல்லை 3 மணி நேரம் போல் நான் மாவு ஊற வச்சுருந்தேன். ஊற வச்சுட்டு நம்ம மிக்சர் ஜார்லேயே அரைச்சி எடுத்தாச்சு. அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா தேங்காய், சீரகம், 4 வரமிளகாய் நம்ம இந்த அரிசியோடு சேர்த்து ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா? ஃபஸ்ட்டு நம்ம வரமிளகாய், தேங்காய், உப்பு, சீரகம் ஃபஸ்ட்டு இதெல்லாமே சேர்த்து அரைச்சிட்ட பிறகு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஊற வச்ச தண்ணியோடவே சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். அவ்வளோதான் மெஷர்மெண்ட்டு. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஜெயந்தி சிவபிரகாஷ், தேங்க்யூ கேட்டதுக்கு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிளான கார